அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி செவ்வாய்க்கான சிறப்பான பதிவு, அதாவது நாக பஞ்சமி கருட பஞ்சமி வழிபாடு பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அதனால் என்ன நன்மைகள் என்பது பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த நாக பஞ்சமி கருட பஞ்சமி எதற்காக வழிபாடு செய்ய வேண்டும், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி ஏற்கனவே பல பதிவுகள் நம்முடைய யூடியூப் சேனலில் கடந்த சில ஆண்டுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக தர்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வழிபாட்டினால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். கருடனை பார்த்தாலே சிறப்பு. கருடத்தின் மீது அமர்ந்த மகாவிஷ்ணுவை பார்த்தால் அதைவிட சிறப்பு அப்படின்றது இருக்குது. எந்த பறவைக்கும் இல்லாத சிறப்பு இந்த கருட பறவைக்கு இருக்குது. கருடனைத்தான் கருட பகவான் அப்படின்னு சொல்லுவோம். இவர் விஷ்ணு பிரியனாக இருக்கின்றார், பெரிய திருவடியாக இருக்கின்றார், விஷ்ணுவுடைய சேவகனாக இருக்கின்றார், ஆழ்வார்களிலே கூட இடம் பெற்று கருடாழ்வாராக இருக்கின்றார். இவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கும் போது கட்டாயம் இவரையும் சேர்த்து வழிபடணும். நீங்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடைய பெருமாள் கோயில்களில் பார்த்தீங்கன்னா இவர் இருப்பார், மகாவிஷ்ணு பக்கத்தில் இருப்பார். இவர் மகாவிஷ்ணுக்கு சாமரம் வீசக்கூடியவராக, அவருக்கு சேவை புரிபவராக, காவலராக இருக்கின்றார். அப்போ இவரையும் சேர்த்து வணங்கணும்னா நமக்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படும். எப்படி சிவபெருமானை வணங்கும் போது நந்திதேவரையும் சேர்த்து வணங்க வேண்டுமோ, அதுபோல ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பெருமாளை வணங்கும் போது கருடாழ்வாரையும் சேர்த்து நம்ம வணங்கணும். இதனால நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தீமைகள் கெட்டவைகள் எல்லாமே விலகும். ஏன்னா இந்த கருட பஞ்சமி கருடாழ்வார் அவதரித்த தினம். அதனால கருட பஞ்சமியான இந்த நாளில் நம்ம கருடாழ்வாரையும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் வணங்கினோமே ஆனால் ரொம்பவே சிறப்பு. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் பல கிடைக்கும். நன்மைகள் எடுத்துக்கிட்டோன்னா என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகளாக கருதிக்கிட்டு இருக்கோம். அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி என்ன நன்மைகள் வேணுமோ அதை எல்லாமே சேர்த்து ஸ்ரீ மகாவிஷ்ணுகிட்ட வேண்டிக்கணும். இப்போ பாருங்களேன், நான் டாலரில் போட்டிருக்கேன். எதேச்சையாக போட்டது, பிளான் பண்ணி போடல. இவர் தான் கருடாழ்வார். இங்கே பாருங்க, இவர் தான் கருடாழ்வார். இங்கே பெருமாளும் தாயாரும், அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் தாயாரும் இதில் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் வீட்டில் இருந்ததுன்னா வச்சு இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு வணங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, பெருமாள் எந்த ரூபமாக இருந்தாலும் பெருமாள் தான். அதனால் கிருஷ்ண பரமாத்மாவா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் படம் வச்சுருப்பீங்க, இல்லை சிலை வச்சுருப்பீங்க, இல்லை திருப்பதி பாலாஜி வச்சுருப்பீங்க. அவர்களை வணங்கி கொள்ளலாம். இந்த நாளில் அவர்களுக்குரிய பானகம் தயாரிக்கணும். பானகம் தயாரிக்கிறது பலமுறை எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். நல்லா தண்ணியில் அதில் பச்சை கற்பூரம், கிராம்பு கொஞ்சம் பொடிச்சு போடுங்க, ஏலக்காய் போடுங்க, அப்புறம் சுக்கு தட்டி போடுங்க, வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இதை செய்து பானகமாக தயாரித்து தயிர் சாதம் மற்றும் இந்த பூண்டு வெங்காயம் சேர்க்காத அன்னங்கள், சித்ரா அன்னங்கள் தயாரிக்கலாம். இல்லை கற்கண்டு சாதம், எது உங்களால் முடியுதோ ஏதாவது ஒன்று தயாரித்து நைவேத்தியமாக வச்சுக்கிட்டு நம்ம வணங்கணும். இதில் இன்னும் இந்த நாளில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, நாக பஞ்சமி நாளாகவும் இருக்குது. நாக பஞ்சமி நாளில் நம்ம ஆதிசேஷனை வணங்குறோம். இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. கருட பஞ்சமி அன்னைக்கு பெருமாளை தான் வணங்குறோம். அவர் தான் ஆதிசேஷன். அவரை வணங்கினாலே நமக்கு நாகத்தால் ஏற்படுகின்ற தோஷம், கால சர்ப்பதோஷம் மற்றும் இந்த நாகத்தை நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சும் தெரியாமல் அடிச்சிருந்தாங்கன்னா அதனால் ஏற்படுகின்ற தோஷங்கள், சர்ப்பதோஷம், இன்னும் என்னமோ நிறைய தோஷம் இருக்கு இல்லையா. இந்த கால சர்ப்ப தோஷம் இருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையே இருக்காது. இதெல்லாம் தோஷத்தால், நாக தோஷத்தால் ஏற்படுகின்ற கோளாறுகள். அதெல்லாம் சரி பண்ணணும்னா நாக பஞ்சமி கருட பஞ்சமியான இரண்டும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம ஆதிசேஷனை, கிருஷ்ண பரமாத்மாவை, பெருமாளை, இல்லை திருப்பதி பாலாஜியை வணங்கி நம்முடைய தோஷங்களை விலக்கி கொள்ளலாம். இதனால நமக்கு மன தூய்மை, இல்ல தூய்மை மற்றும் அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும்.
பொதுவாகவே இந்த எதிரிகள் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாளில் கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி நாளில் நம்ம ஆதிசேஷனை வணங்கிக்கிட்டோம்னா எதிரி பிரச்சனைகளே இல்லாமல் போகும். இன்னும் நிறைய இருக்குது நன்மைகள். குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க வேண்டிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த நாகப்பஞ்சமி சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம ஆதிசேஷனை வணங்குறதுனால, நாகத்தை வணங்குறதுனால, இல்லை கால சர்ப்ப யந்திரம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா, நம்ம விஹா ஆன்லைன்லேருந்து நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, அதை வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு வணங்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா உடன் பிறந்த சகோதரர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுக்கு கதையே இருந்தது, நான் சொல்லியிருக்கேன், அது திரும்ப சொல்ல வேண்டாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சர்ப்பத்தால் ஏற்பட்ட தோஷங்கள், ஏற்படுகின்ற தோஷங்கள், நம்ம சந்ததியினருக்கு போகக்கூடிய தோஷங்கள், சாபங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். அதனால் எளிமையாக இந்த பூஜை என்ன செய்ய சொல்கிறோம், நம்ம வெறும் நைவேத்தியம் வைக்கிறோம், அன்றைக்கி பானகம் பெருமாளுக்கு வைக்கிறோம், கும்பிடுறோம், அவ்வளோதான். அவருக்குரிய ஸ்தோத்திரம் தெரிஞ்சால் சொல்லிக்க வேண்டியதுதான். மந்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லை மூல மந்திரம், பீஜ மந்திரம், காயத்ரி மந்திரம், இப்படி எது தெரியுதோ அது சொல்லிக்கோங்க. நான் அந்த மந்திரங்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி வைக்கிறேன், பார்த்து நீங்கள் சொல்லிக்கோங்க. சரி, இந்த பதிவு மிக எளிமையான பதிவாக இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்ட இருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே புரியலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க, அதுல விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டு இருக்கு. அதை தொட்டிங்கனாலே அழகா டவுன்லோட் பண்றதுக்கான அங்க எல்லாமே காமிக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திட்டு வர்றோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா கடை இருக்குது, அங்கே வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் இருக்குது, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் இருக்குது. இது தவிர வெளியூரில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறீங்க எங்களுக்கு ரூட் புரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு. அவங்களுக்காக கூகுள் மேப்ஸில் போயிட்டு விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணாலே கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தான், இல்லை அவங்க கடையிலிருந்து பொருள்கள் வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அப்படி ஒரு செய்தி இருந்துச்சுன்னா நான் கட்டாயம் தெரிவிப்பேன். இன்னொன்று, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ இல்லை வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயாவது விஹான்னு வேற நிறம் மாற்றி இல்லை ஏதாவது ஒன்று போலி தெரிஞ்சதுன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் என்னோடது நினச்சி வாங்கிக்கிட்டு அது சரியான பலன் தரலன்னு என்னையும் திட்டுவீங்க, நீங்களும் ஏமாறுவீங்க. இது போன்ற போலிகளை தவிர்க்கிறதுக்கு தான் நம்முடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதிவுகளாக கொடுத்துட்ருக்கேன். அதனால் கமெண்ட்ஸில் உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வர்றதுக்கு கால தாமதமானா கூட என்ன திட்டாமல் பொறுத்துருங்க. கட்டாயம் பதிவுகளாக நான் தருவேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.